நீ சின்ன பையன் என்ன சின்ன பையன் அந்த அளவுக்கு தப்பா சீப்பா பண்ணிருக்காங்க. அதை மட்டும் நான் கல்யாணம் பண்ணதுக்கு போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க. போலீஸ் கேஸ்ல வந்து ஸ்டேஷன்லாம் போனதுக்கு அப்புறம் சரி 2 பேரும் மேஜரா இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிதான் நாங்க வெளியே வந்தோம். ஆனா உண்மைக்கு நான் பண்ண நினைச்சா கேஸ் கொடுத்து வச்சுக்கோங்களேன், அவங்க மேல சரியான கேஸ் போடலாம். 1 மணிக்கு ஆரம்பிச்ச மழை இன்னைக்கு ஃபுல்லா விடிய அடி. கிளம்பா நில்லு. இப்ப கன்சூலா இருக்கும்போது இவன் பார்த்தா அப்படின்னா லைட்டா ஃபீல் பண்ணாலுமே குழந்தை கிட்ட ஃபீல் ஆகும். அதனால தான் டமாட்டோ ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்படுத்தி நீங்க வந்து மத்தவங்க சிரிக்க வைக்காதீங்க அப்படின்னு அந்த பாவம் ஃபுல்லா உங்களுக்கு சேரும் அப்படின்னு. Butterfly couples. Hi my all families. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பயங்கரமா மழை எங்க ஊர்ல, தூத்துக்குடி ஊர்ல பயங்கரமா நேத்து அடிச்சோமா. நேத்து நாங்க தூங்கும்போது இடி பயங்கரம் இடிச்சு. நான் பார்த்த மழை சரியான மழை. நேத்து 1 மணிக்கு ஆரம்பிச்ச மழை இன்னைக்கு ஃபுல்லா விடிய அடி. காலை அடிச்சு நாங்க வெளியே போக முடியல. நாங்க ஒரு வீடியோ ஷூட் கூட பண்ணிருப்போம். நாங்க மழையில நினைஞ்சு அதுவும் மழை நின்றுட்டு வீடியோ எடுக்க போனா அப்பவும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு மட்டும். ஆனா இன்னைக்கு சொல்லிருக்காங்க, நியூஸ் போட்டுருக்காங்க, தொடர்ந்து 3 நாளுக்கு பயங்கரமான மழை போட்டிருக்காங்க. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி நினைக்கிறேன் 3 மாவட்டங்களும் பயங்கரமா மழை போட்டிருக்காங்க. ஏற்கனவே சென்னையில வந்து நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வீடியோ பார்த்துக்கோம். நம்மளால வீடியோ மூலம் பார்க்க முடியுது, நேரில் பார்க்கல. அதே மாதிரி வெளில எல்லாமே இங்க வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவ முன்னியத்துல வராம இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்காண்டி வேண்டிக்கலாம். ஆனா வந்து உண்மைக்கு இன்னைக்கு இந்த நாள் வந்து நம்ம மறக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து வெளியே கூட போக முடியல, எங்கேயும் போக முடியல. சரியா மழை, ஒரு நிமிஷம் கூட குறைவு எழுபட்டிமா. நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணிருப்போம். எப்படின்னா நம்ம தெரிஞ்ச அண்ணன் தான் தம்பி ஒரு சாங் ஷூட் பண்ணி கொடுமா அப்படின்னாங்க. நான் சரி மழை நின்றுட்டு மழை வந்து கரெக்டா ஒரு சைடுல தூள் லைட்டா தூர விட்டுருவாங்க. வெளியே எடுக்கலான்னு கேமரா கொண்டு போற சரப்பட சரியான அதான் ஒரு நிமிஷம் கூட மழை நிக்காம அடிக்கு. ஏன் குட்டிமா சரி இதையும் நம்ம மக்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். நம்ம ஊர்ல எப்படி மழை பெஞ்சுக்கிட்டா உங்களுக்கு. ஏன்னா சென்னையில உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்மளால வந்து அப்போ வந்து நம்மளால வீடியோ போட முடியல. ஏன்னா நம்ம சுற்றுச்சூழல் தெரிஞ்சாலும் போட முடியல. இப்போ கூட சென்னையில வந்து நிறைய பேர் காரு எல்லாத்தையும் இழந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாரும் நாங்க வீடியோவை பார்த்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்களும் பே பண்ணோம். எல்லாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாதுன்னு பே பண்ணோம். எங்க மூலியமா வந்து 1 டொனேஷன் கேட்டிருந்தாங்க. நாங்க வந்து கொடுத்துருந்தா வந்து நாங்க வீடியோ சொல்லலை. என்ன குட்டிமா வந்து நாங்க வீடியோ சொல்லல. ஏன்னா வந்து வீடியோ சொல்லிச்சுக்கோங்க வணக்கம் எப்படி வர கொடுத்து அப்படிமா. ஏன்னா நமக்கு வந்து பேட் கமெண்ட் நிறைய வரதுனால வந்து நாங்க வந்து எதுவுமே சொல்லல. நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணங்க வந்து தம்பி நான் இப்படி கொடுக்கண்டா உங்களால முடிஞ்சு தாங்க அப்படின்னாங்க. நாங்களும் சரி ஏன்னா இதுக்காக கேட்கணுமா நீங்க கேட்டா உடனே வந்து சரி எங்களால முடிஞ்சதை கொடுத்தோம். நாங்க வந்து எவ்வளவு சொல்ல விரும்பல. எங்களால முடிஞ்சதை நாங்க கொடுத்தோம். எல்லாமே உங்களால தான். நீங்க சப்ஸ்கிரைப் உங்களால தான் கொடுத்தோம். வேற யாருமே எல்லா நல்ல காரியமும் உங்களுக்கு தான் போய் சேரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண 1 மில்லியன் பேர் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா நான் ஊர்ல வந்து போட்டிருப்பேன். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபுக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த கிஃப்ட் வந்து என்னால வந்து இந்த நேம் கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ எனக்கு வேணும் சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஒரு பிளான் வச்சிருந்தேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த இது வந்து தள்ளி வச்சிருக்கேன். ஆனா கண்டிப்பா நான் கொடுப்பேன். ஏன்னா வந்து 10 பேர் நான் வந்து வெறும் 10 பேர்னு சொல்லிட்டேன். ஆனா நிறைய பேருக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ ப்ளீஸ் சொல்லி ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சாங்க. அதனால சரி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க முடியுமா. நான் கமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துதான் ஒரு பிளான். அந்த இது வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து முக்கியமான காரணம் அப்படி எதுக்காக வீடியோ போடுறதா காமெடியா எடுத்து வீடியோ போட்டேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு சரியான காமெடி போட நடந்துச்சு. எப்படி அப்படின்னா இந்த இது வந்து ஒரு ப்ரொமோஷனா நினைச்சீங்களா. இந்த லைட் வந்து ப்ரொமோஷனுக்காக வந்துச்சு. பாத்துருப்பீங்க. எப்படின்னா இந்த பாருங்க தண்ணி போட்டா லைட் எரியும். இதை நீங்க பாத்துருப்பீங்க. இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன் கீழே வந்து தண்ணி ஊற்றி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே எடுத்து போய் மழை விழுந்தா ஏற்கே கஷ்டப்படுறது உடனே போன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்தா இத வச்சு சும்மா வேலை வச்சு இப்போ 1 ஷூட் பண்ணலாம், 1 காமெடி பண்ணலாம் பாப்போம். வாங்க நல்லா இருக்கு மாறி. இது அவட கஷ்டமா வேணா நம்ம கை வச்சாலே வந்து இது வந்து ஆல்ரெடி தூரல் வேற மழை தண்ணி இலவச மழை தண்ணில உங்க அப்பா பவுனை அடிச்சு முடியுமா. தலைமாநில ஆல்ரெடி அது வந்து எனக்கு வந்து பின்னாடி கொண்டர் போட்டுக்கிறதுனால அதுவே நின்னுக்குறோம். அதானே மழை பயங்கரமா தெரியும். ஐயோ மூஞ்சி உடைச்சிரு உடைக்க ஓட்டி கீழே போட்டா கீழே விழுந்து
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இவ்வளவுதான். நிறைய பேர் தூத்துக்குள்ள வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து நாங்க பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ மழையா ப்ரோ மழை வரணும். ஆமா, தூத்துக்குடியில பக்கத்து ஏரியா தானங்க, கண்டிப்பா மழை தாங்க. எல்லாரும் சேஃபா இருங்க, நாங்களும் சேஃபா இருக்கும். தொடர்ந்து முன்னாடி நான் நேத்துலாம் மழை பெய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கதவை தூரல் சத்தம் மழையில காலையில பேஞ்சுக்கிட்டு இருக்கு. மாமா ப்ளீஸ் மழையில நனையமா நாங்க கன்சிவா இருக்கனால நனைய முடியல. அதனால வந்து நான் ஒன்னொரு சூட் எடுத்துருப்பேன் காலையில. அப்போ லைட்டா நனைஞ்சிருப்பாங்க. நான் ரொம்ப நனைய விடல, லைட்டா நான் குறைய வச்சுதான் எடுத்துருப்பேன். ஏன்னா அது லைட்டா நனைய விட்டுருப்பேன். சரி குட்டிமா லைட்டா நினைச்சுக்கோ இவங்க ஆசைக்காண்டி லைட்டா நனைய விட்டு, ஆனா வீட்டுக்கு வந்து உடனே துவட்டி பயங்கரமா. ஏன்னா வந்து இவங்க மட்டும் பரவாயில்ல, பேபி உள்ள பேபி இருக்காங்க, அவங்க சேஃப்டி பார்க்கணும். மெயினா அவங்க சேஃப்டி தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்கள வந்து நம்ம துன்புறுத்த கூடாது. நம்ம புரியுது அவங்களுக்கு, நம்ம என்ன கஷ்டம் அனுபவிச்சுக்கலாம். அவங்க வந்து உள்ள இருப்பாங்க, அவங்க உண்மை தெரியும். அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. அவங்கள வந்து நம்ம ஹாப்பியா தான் வச்சுக்கணும். அதை வந்து பயங்கரமா ஹாப்பியா வச்சிருப்பேன். நான் என்னைக்குமே வந்து அளவுடைய மாட்டேன், ஃப்ராங்க்ல கூட அளவிட மாட்டேன். அதுக்காகவே நான் உடனே சிரிக்க வச்சிருவேன். அன்னைக்கு ஒரு ஃப்ராங்க்ல கூட நான் லாட்டுக்கு ஃப்ராங்க் எடுத்தேன், உடனே அழுத்தாங்க. ஐயோ உடனே முடிச்சிட்டேன், ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம் ஃப்ராங்க் தான் அது, ஒரு நிமிஷம் ஃப்ராங்க் தான். அதை வந்து உடனே அழுத்தாங்க. நான் உடனே சிரிக்க வச்சேன். நம்ம குட்டிமா நம்ம என்னைக்குமே ஃபீல் பண்ணவே கூடாது. இவன் தனியா இருந்தாலும் அளவு விட்டுருப்பேன், அளவு விட்டு ஃப்ராங்க் பயங்கரம் கொண்டு போயிருப்பேன். இதை உள்ள என்னுடைய குட்டிமா உண்மைதான ஃப்ரெண்ட். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம அது என்ன இன்னொரு குட்டிமா திருச்செந்தூரை தாண்டிலாம் அங்க வந்து வெளில வந்துட்டு இருந்தாங்க. நான் தெரிஞ்சவங்க கால் பண்ணாங்க. திருச்செந்தூர் சைடு வந்து எந்த ஏரியா தெரியுமா கட்டா, உடம்புடி முதல்ல தாண்டி உடம்புடி அந்த 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 இடத்துல வெள்ளமே வந்துட்டு தம்பி அப்படின்னாங்க. சரி எல்லாரும் சேஃபா இருங்க. கண்டிப்பா பேசிட்டே இருக்கு, மழை நின்னபாடே இல்ல. அதான் நான் வந்து இது வந்து சென்னையில வரும்போது சொல்லணும்னு நினைச்சு அதை வந்து என்னால சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து எனக்கு பர்சனல் விஷயமே ரொம்ப ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன கதை அப்படின்னா, இந்த கமாண்ட் தான், இந்த கமாண்ட் அடிக்கிறவங்களுக்கு ஆனா ஐயோ ஏன் தான் இப்படிதான் தெரிய மாட்டேங்குது. நல்லா தைய வச்சு நிறைய யோசிச்சுட்டு சரிங்களா. எங்க ரெண்டு விஷயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க வீடியோ பண்றோம். எங்களுக்கு பிடிச்ச 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் 1 லட்சம் வந்திருக்கணுமா, 1 லட்சம் வந்திருக்கு. 11 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதுல மினிமம் 12 சரி 12 வரல 11 லட்சமா 11 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும்தான் எனக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. பிடிக்காதவங்க இருப்பாங்க சரிங்களா. அது இங்க பாருங்க, ஒருத்தர் பிடிக்கல அப்படிங்கும்போது தட்டி விடுங்க. ஏன்னா நம்ம தனியா வீடியோ பண்ணா நீங்க என்ன கமாண்ட் அடிங்க, பிரச்சனையே கிடையாது. நாங்க கப்புல்ஸா பண்றதுனால நீங்க கமாண்ட் அடிக்க, ஒவ்வொரு கமாண்ட் பேட் கமாண்டும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். வீடியோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மைண்டுக்கு போற அளவுக்கு இருக்கு. ரெண்டு பாக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இவங்க புரிய வைப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து கமாண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து அந்த பயத்துல மட்டும்தான் நான் கமாண்ட் ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா இப்போ கன்சிவா இருக்காங்க. சும்மா நார்மலா இருந்தா போச்சு விட்டுட்டு போயிருவாங்க. குட்டிமா என் குட்டிமா தட்டி விட்டுருவா, பார்க்காதமான்ருவா. இப்போ கன்சிவா இருக்கும்போது இவ பார்த்தா அப்படின்னா லைட்டா ஃபீல் பண்ணாலுமே உடம்பு லைட்டா ஃபீல் ஆகும். அதனால நான் கமாண்ட் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டேன். இவங்க போடுற வீடியோல எதுவுமே கமாண்ட் பண்ணிக்க மாட்டேன். இந்த கமாண்ட் வாஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா, இவங்க ஐடியில வந்து நான் கமாண்ட் வாஸ்ட் படிப்பேன். அந்த கமாண்ட் வந்து நான் ஸ்டாக் வச்சிருக்கேன். அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 ஸ்கிரீன்ஷாட் போடுவேன். ஏன்னா சேர்த்து வச்சுக்குவேன். நான் வந்து அடிக்கடி போய் நான் கமாண்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மாட்டேன். ஒரு நான் ஸ்டாக் வச்சிருப்பேன். அந்த ஒவ்வொரு நாளா நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்த கமாண்ட் ஃபுல்லா வாஸ்ட் வச்சு பண்ணிடுவேன். அதனால வந்து அந்த கமாண்ட் முடிஞ்ச அப்படின்னா நான் கமாண்டை வந்து எடுத்து விடுவேன். என்ன முடியுமா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணு இல்லைங்க. நம்ம வந்து நம்ம நம்பி வந்துட்டான்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க நம்பி வந்து ஒரு பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த காலத்துல மினிமம் உனக்கு என்னப்பா வயசாகுது, நீ சின்ன பையன் என்ன சின்ன பையன் இல்ல, நம்ம பிடிச்ச ஃபேமிலி சொல்ல என்ன சின்ன பையன் சொல்லுங்க. என்னை விட 10 வயசு இருந்தாலுமே 10 வயசு இன்னும் மேல வேணும் இதே வச்சுட்டு எனக்கு அப்பவும் இருக்கும். புரியுது உங்களுக்கு. இங்க மேஜர் ஆனாலே போதுங்க. இந்த வயசுல இந்த இதுல மேஜர் அப்புறம் எதுக்கு நம்ம சொல்றாங்க இந்த வயசான கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. நான் கல்யாணம் பண்ணதுக்கு போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க. போலீஸ் கேஸ்ல வந்து ஸ்டேஷன்லாம் போனதுக்கு அப்புறம் சரி 2 பேரும் மேஜரா இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிதான் நாங்க வெளியே வந்தோம். கையெழுத்து போட்டு அந்த என்ன குட்டிமா அவங்க வீட்டு கேஸ் கொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாதாங்க நாங்க குட்டி பையனா சின்ன பெரிய பையனானு. ஏங்க நான் பேட் கம் அப்படின்னு சொல்றேன். ஒருத்தவங்க வந்து எங்களை வந்து ட்ரோல் பண்ணி போட்டுருந்தாங்க. ஒருத்தவங்க சரியான ரீஐடி என்னடா ட்ரோல் பண்ணி போட்டு நான் ட்ரோல் பண்ணாங்க. சிரிக்க இப்ப எங்களை வச்சு காமெடி பண்றாங்களா, எங்களை பார்த்து சிரிக்காங்களா, போதும் சரி சிரிக்கட்டும். அதே இது எங்களை கஷ்டப்பட்டு சிரிக்க கூடாதுல்ல. ஏன்னா அப்படி ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மைக்கு அந்த ட்ரோல் பண்ணதுக்கான ஏன்னா தப்பா பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப சொல்ல முடியல அந்த அளவுக்கு தப்பா சீப்பா பண்ணிருக்காங்க. அதை மட்டும் உண்மைக்கு அந்த ட்ரோல்கார நான் வந்து உண்மை பேசிட்டேன் ப்ரோ, அந்த வீடியோ நீங்க அடிச்சுக்கோன்னு. ஆனா அப்படிலாம் அடிக்க முடியாது. என்ன பண்ணுவேன்னா ஆனா உண்மைக்கு நான் பண்ண நினைச்சா கேஸ் கொடுத்து வச்சுக்கோங்களேன், உங்க மேல சரியான கேஸ் போடலாம்.
கேஸ் போட்டு நான் கொண்டு போனா சரி ஏன் போட்டுக்கிட்டு நான் உடனே அவங்க சொல்லி புரிய வச்சு அவங்களும் இந்த வீடியோ டெலிட் பண்றாங்க. ப்ரோ நீங்க வந்து வீடியோ போடுங்க, ஒரு ஆள் சிரிக்க வைக்கீங்க. அந்த வீடியோல இருக்கிற ஆளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நீங்க வந்து மத்தவங்க சிரிக்க வைக்காதீங்க அப்படிங்கிறது அந்த பாவம் ஃபுல்லா உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ப்ரோ இந்த சாரி ப்ரோ இந்த பண்ணாங்க. அதே மாதிரி எல்லா ட்ரோல் பண்ணவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டேன். ஒருத்தங்க வீடியோ பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா சரி லைக் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறது தட்டி விட்டுருங்க. அதை வந்து அவங்க ட்ரோலா எடுக்குங்க. ட்ரோலா காமெடியா இருக்கீங்களா சரி அது வந்து காமெடி ரெண்டு குட்டிமா அது வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு அண்ணன் சரிங்களா, அந்த அண்ணாங்க வந்து எனக்கு வீடியோ அனுப்பி விடுறாங்க. அந்த வீடியோ பார்த்தா எனக்கு நெஞ்சு எழுதிட்டுங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான வீடியோ அந்த பார்த்தோம்னா அழுக்கு என்ன இப்படிலாம் வீடியோ போடுவாங்களா அப்படின்னு. அதான் தப்பு. எப்படின்னா நான் இவன் வந்து என்ன கூப்பிட்டுட்டு இப்படி காட்டுவா, இப்படி காட்டும் போது என் ஃப்ரெண்டு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, இப்படி காட்டும்போது இன்னொரு ஃப்ரெண்டு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, அடுத்து வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணுவேன். அதை வந்து டபுள் மீனிங்ல போட்டுருக்கானுங்க. அப்புறம் எப்படி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிடிச்ச நம்ம லவ் யூ ஆல் மை ஃபேமிலி பாத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு மினிட் சப்ஸ்கிரைப் ஒரு மினிட் வீசிட்டு போடுறாங்க அந்த வீடியோ அவங்களுக்கு பேருக்கு. அது வந்து எங்க நீங்க வளர்றீங்கன்னா வளர்ந்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நான் அதுக்கு தப்பா சொல்லல. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு தான் அவங்க இது பண்றாங்க. ட்ரோல் பண்ணுங்க, ட்ரோல் பண்ணி தப்பா பண்ணாங்க. என்னைக்குமே இப்ப வந்து நீங்க ஒரு ஆளா இப்ப என்ன நீங்க கஷ்டப்படுத்தா நான் வந்து கண்டுட மாட்டேன். என்ன நம்பி வந்திருக்கா புரியுதா உங்களுக்கு. இவ்வளவு வந்து நீங்க ஒரு லைட்டா ஒருத்தன் கமெண்ட் பண்ணாலே அவன் ஐடியாக்குள்ள போய் நான் பயங்கரமா அவனை வந்து மென்டலாவே பேசி விட்டுருவேன். நான் அவன் அதெல்லாம் பண்ணி விட்டுருவேன். அது வந்து ஏன்னா எங்க லைஃப் வந்து இப்படி போயிட்டு இருக்குங்க. நாங்க வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் ரொம்ப ரொம்ப ஆசையான குட்டிமா. நிறைய இடத்துக்கு போகணும். நம்மளை பிடிச்சவங்க நம்ம பிடிச்சி இவ்வளவு இருக்காங்க இவ்வளவுதான் யாரும் பயங்கரமா வீடியோ போடணும். அதாவது டெய்லி இன்ட்ரெஸ்டா ஒரு பிளான் இருக்கு. இப்போ வந்து இவங்க கன்சியூவா இருக்கனால வந்து அந்த பிளானை வந்து நடத்த முடியல. அந்த பிறந்ததுக்கு ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா நம்ம பிடிச்ச சப்ஸ்கிரைபர்காண்டி பயங்கரமா பண்ணணும்னு நினைச்சு வச்சிருக்கோம். அதை கண்டிப்பா நம்ம நடத்துவோம். அந்த பேட் கமான நம்ம ஒரு இதாக எடுத்துக்க மாட்டோம். என்ன குட்டிமா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கால் வலிக்காமா உட்காந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்க மெயினா இதை சொல்ல நினைச்சோம். நம்ம கமாண்ட சொல்லணும் இங்க என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா பிடிச்சவங்க முக்கால்வாசி வீடியோ பார்ப்பீங்க தெரியும். நீங்களே நினைச்சுக்கோங்களேன். இப்ப நம்மள வந்து உங்களுக்கே கோவப்படும். ஏன்னா நிறைய நம்ம பிடிச்சவங்க ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே சார்ந்து போட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, கொஞ்சம் ரைட்டா ஒரு வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கா வெயிட் பண்ணுங்க. கிங்சர் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பா சைட்ல போடுவேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் அதுக்கு பேசுமா நினைக்கிறேன். நல்லா என்கரேஜ் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ. அந்த கிங்சர் நம்ம சைடு போடுங்க. அந்த ஒரு பொண்ணு தான் சரிங்க, ஒரு பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஹாய்ஸ் அண்ட் ப்ரோ உங்க வீடியோ எல்லாமே சூப்பர். பட் உங்களோட வீடியோக்கு தப்பான கமெண்ட் வருது. அதை பார்க்கும்போது எனக்கே இவ்வளவு கோவம் வருது. பட் நீங்க அதெல்லாம் பார்க்காம அவங்க கமாண்டுக்கு செருப்போட அடிக்கிற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. இன்னும் நீங்க குட்டி பாப்பா கூட ரொம்ப வீடியோஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். கடின உழைப்பை வச்சு தராவிட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயம் அதிகப்படுத்தும். இந்த ஒரு கமாண்ட இந்த ஒரு மெசேஜ் கமாண்ட் கிடையாது, ஒரு மெசேஜ் நீங்களே பாருங்க. மெசேஜ் கண்டிப்பா சைட்ல போட்டு நீங்க பாப்பீங்க. இந்த மெசேஜ் பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 1 மில்லியன் பேர்ல இது இங்க வந்து இன்ஸ்டா மெசேஜ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டால வந்து ஒரு 3 லட்சம் பேர் வரப்போனாங்க. அவளை பேர்ல ஒரு ஆள் இப்படி பண்ண உடனே ரொம்ப ரொம்ப ஒரு ஆள் இப்படி பண்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பிடிச்சவங்க நிறைய பேர் நமக்கு இருப்பாங்க. நம்ம வந்து அவளை மெசேஜ் என்னால பார்க்க முடியல. கண்டிப்பா எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்ண எல்லாத்தையும் பேசுவோம். இப்படி கமெண்ட் பண்ணும் போது இந்த பேட் கமெண்ட் அடிக்கிறாங்க ஒரு இதான் எடுத்துக்க மாட்டோம். என்ன குட்டிமா இப்படி பண்ணோடனே இப்படி பிடிச்சவங்க இப்படி நம்மள இவ்வளவு பிடிச்சவங்க இவ்வளவு இருக்காங்களா அப்படி வந்து கமாண்ட் பண்ணா ஒரு ஆளை ஆனா நல்லா புரிஞ்சவங்க நீங்க கமாண்ட் பேட் கமெண்ட் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில வந்து இப்ப எங்களுடைய நாங்க சாப்பிட மாட்டோம். எங்களுடைய கஷ்டம் தட்டி விட்டுருவோம். அதுவும் இல்லாம நம்ம ஃபேன்ஸ் நம்மள பிடிச்சவங்க நிறைய இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த கமாண்ட்லயே கமாண்ட சண்டை ஓடிட்டே இருக்கும். அது பெரிய ஒரு ப்ராப்ளத்துல கண்டிப்பா கொண்டு போய் முடியும். அதனால வந்து இந்த பேட் கமெண்ட் அடிக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பண்ண பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்றேன் தட்டி விட்டுருங்க, அப்படி தூக்கி விட்டுருங்க. எதுக்கு தெரியுமா உங்க வீடியோ என் வீடியோ அடிக்கடி வரும். நீங்க அடிக்கடி பார்க்கறதுனாலதான் எங்க வீடியோ வந்து உங்க ஐடிக்குள்ள வரும். அதாவது நீங்க அடிக்கடி நீங்க பார்க்க வேணாம், பிடிக்கல வச்சு பார்க்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சி ஏன்னா வந்து மினிமம் இவ்வளவு ஃபாலோ வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்றாங்க, பிடிக்காம யாரும் பண்ணவே மாட்டாங்க. நான் கட்டாயப்படுத்தி நீ பண்ணு சொல்றேன்னா நம்மளை பிடிச்சி பண்றாங்க. அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ண எல்லாத்தையும் எனக்கும் பிடிக்கும். அவையெல்லாம் நான் எல்லாத்தையும் நம்மளை ஃபாலோ பண்ண எல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து உண்மைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்க புதுசா. அவங்க வீடியோ நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சு. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பேட் கம்பெனி அடிக்கிறது நம்ம தூத்துக்குள்ளே நம்ம அண்ணன் ஒரு பண்ணா பண்ணிருக்காங்க. அது நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணன் பண்ணிருக்காங்க பயங்கரமா. என்ன வீடியோ நம்ம பார்த்த வீடியோ பார்த்தோம்ல உண்மை செருப்பால் அடிச்ச மாதிரி பேட் கம்பெனி அடிக்கிறவங்க தயவு செஞ்சு. ஆனா வெக்கமே இல்லாம கேர்ள்ஸ் பொண்ணுங்க இருக்காங்க
பொண்ணுங்க நான் தப்பா சொல்ல, பொண்ணு நிறைய பேரும் நல்லா பண்றாங்க. அந்த ஒன்று சில்லத்தனமான பொண்ணுங்க பொறாமையில இருக்கிற பொண்ணு எப்படி எப்படிலாம் பண்ணாங்க. அதுவும் டிபிலாம் இருக்குங்க, டிபிக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் போன வாரம் பார்த்தேன், எங்க ஊர்ல தூத்துக்குடி ஒரு பொண்ணு பண்ணுது. நான் நினைச்சிருக்கோங்க அந்த பொண்ணா வீடியோ, இப்ப பொண்ணு போடி வீடியோ போட முடியும். அவ பண்ண கமாண்டலாம் எதுக்கு தேவை கிடையாதுங்க. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டு போனோம். நம்மளுக்கு வந்து அதை சொல்ல விரும்பல. என்னால வந்து நான் இதோட முடிச்சுக்கிற வீடியோ வந்து, ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ இந்த கான்செப்ட் எடுத்தனால உள்ள கமெண்ட் சொன்னதுனால இவ்வளவு கூட நம்ம பேசிட்டோம். என்ன குட்டிமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேஃபா இருங்க. எங்க இருந்து எங்கேயே போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அப்படி சொல்லல, எங்களை இந்த வீடியோ இல்ல, எங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா எல்லாரும் சேஃபா இருங்க. தூத்துக்குடியில் இருக்கிறவங்க, நெல்லை மாவட்டம் இருக்கிறவங்க, குமரி, கன்னியாகுமரி எல்லாரும் சேஃபா இருங்க. கண்டிப்பா வெளியே பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அது வந்து இப்போ சென்னையில வந்து ஓரளவு பிரச்சனை கம்மியாயிட்டு எல்லாரும் கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், லவ் யூ ஆல்.